போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கண்வினை கண்ணை சுடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா பாருங்க, இவ்வளவு சீக்கிரத்துல சுத்தி 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 வந்து சுடும்ட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஏங்க, அந்த மாதிரி சொன்னவரே இந்த மாதிரி ஒரு நிலைமை மாறும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. என்ன மாதிரிங்க? அதைத்தானே பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா ஆதாரபூர்வமாக வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். மேடை நாடகங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். லைவா நடிக்கிறத நம்ம 6 வயசுலேருந்தே நாங்கள் நடிச்சுன்னுக்குறோம். எக்கச்சக்கமான மேடை நாடகங்கள் நடிச்சிருக்கோம். அந்த உண்மையெல்லாம் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. இப்போ நடிக்கிற அந்த மேடை நாடகங்களில் கீழே இருந்து பார்க்குற ஆடியன்ஸு பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். ஆடியன்ஸ் சீட்டில் உட்காந்துட்டு பார்க்கும்போது என்னப்பா இது, அந்த சீனை இப்படி வச்சிருக்கலாமே, அந்த வசனத்தை இப்படி பேசிருக்கலாமே, என்னப்பா இது செட்டு வந்து ரொம்ப கோணையா இருக்குது, கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கலாமே, லைட்டிங்லாம் சரியில்லையே. நடிக்கிறவங்கலாம் கொஞ்சம் சுமாராக தான் நடிக்கிறாங்க. மேக்கப் கூட பாருங்க அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. நாடகமாக்கம் இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா கதை தான் கொஞ்சம் சுமாரா இருக்குது. இப்படி பார்வையாளராக ஒரு ஆடியன்ஸா இருந்து பார்க்கும்போது 1008 பேசலாம். ஆனா பாருங்க, அந்த நாடகம் நடத்துறவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். எதுக்காக மேடை நாடகத்தை உதாரணமாகவும் மேற்கோள் காட்டி சொல்றோம்னு சொன்னா, மேடை நாடகம் ஒன்றும் ஷூட்டிங் மாதிரி கிடையாது. ஷூட்டிங்ல நடிச்சுட்டே இருக்கும்போது டயலாக மிஸ் பண்ணிட்டா டக்குன்னு பாருங்க கட் பண்ணிட்டு வேற ஷாட் எடுப்பாங்க. ஆனால் மேடை நாடகம் என்பது அப்படி கிடையாது. 2.5 மணி நேரம் லைவா நடிக்கணும், மனப்பாடம் பண்ணி. அதனால்தான் மேடை நாடகத்தை உதாரணமாக காட்டி சொல்றோம். மேடை நாடகம் என்பது ரொம்ப கஷ்டம், சிரமம். அப்படி சிரமப்பட்டு நாடகத்தை நடத்தி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எப்படி வேணா பேசலாம், இஷ்டத்துக்கு குறை சொல்லலாம். ஆனா பாருங்க, அந்த மேடை நாடகம் நடத்துற இடத்துக்கு வந்த உடனே குறை சொல்லியிருந்தவங்க எல்லோருடைய நிலை அப்படியே மாறி நிற்கும். அப்படித்தான் ஒரு நிலை இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த வீடியோ பாருங்களேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா வந்து இணையதளங்கள்ல 2 தினங்களா என்னன்னா எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலா விற்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் 1 பைசா கூட மக்கள் மனத்தை திருட மாட்டேன்னு உத்தரவு போட்ட நிலையில கடந்த 3 தினங்களாக பட்டுக்கோட்டையில இந்த கடையில பாத்தீங்கன்னா 140 ரூபா போட்டு 160 ரூபான்னு விற்கிறாங்க. 280 ரூபா ஃபுல்லா 300 ரூபான்னு விற்கிறாங்க. தொடர்ந்து இது சமூக ஆர்வலர் ராஜபாண்டிய அண்ணன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நான் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர். தொடர்ந்து இந்த 3 நாளுக்காக முன்னாடி தான் திமுக ஆட்சியில் 20 ரூபா கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. முன்னாடி நாள் செந்தில் பாலாஜிக்கு போகுது, அங்க போகுது, இங்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 3 நாட்களாக பாட்டிலுக்கு 20 ரூபா கூடுதலாக விற்பனை செய்யும் மதுபான கடைகளை ஆய்வு பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஎஸ்பியிடம் மனு கொடுக்க போறோம். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க ஸ்டிக்கர் ஒட்டி. இதை உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். பட்டுக்கோட்டையில் இருக்கிற மது கடைகளில் இதற்கு முன்பாக 10 ரூபா வாங்கியிருந்தாங்க, இப்ப 20 ரூபாய் வாங்குறாங்க. இதற்கு முன்னாடி வாங்கி இந்த 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு பங்கு போகுது, அவர் தான் வாங்க சொன்னாரு, அவருக்காக தான் வசூல் பண்ணி கொடுக்குறோம்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு டபுள் மடங்காக்கி காசெல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த சமயத்துல டபுள் மடங்காக்கி 20 ரூபாய் கேட்கறாங்க. இதெல்லாம் யாருக்குங்க போகுது அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இந்த விஷயத்த எப்படி தடுப்பாங்க? மது அருந்துவதே மோசமான விஷயம். இருந்தாலும் பாருங்க, அதை குறித்து பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகிற காரணத்தினால பேசுறோம். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாங்குறவங்களை எப்படி தடுப்பீங்க? அவங்க தான் வாங்க சொன்னாங்க, இவங்க தான் வாங்க சொன்னாங்க, அவங்களுக்காக தாங்க நாங்க கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி கலெக்ஷன் பண்ணி மூட்டை கட்டி சாயங்காலமானா கொண்டு போய் அவங்க வீட்டில் கொட்டிடுவோன்ட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லிதான் வாங்குறோம்னு சொல்லி. இப்பதான் பாருங்க ஆட்சி மாறி விட்டதே. யாருக்கு இந்த 20 ரூபாய் கொண்டு போய் கொடுப்பதற்காக வசூல் பண்றீங்க? காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பாட்டிலுக்கு மேல. ஏன் வாங்குறீங்க? வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் என்னப்பா 10 ரூபா தானே வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, 20 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிங்களே. சோ நாங்க 20 ரூபாய் வாங்குறோம்ட்டு ஒண்ணுக்கு டபுள் மடங்கா வாங்குற இந்த கூட்டத்தை எப்படி தடுப்பது? இதுக்கு முன்னாடி 10 ரூபாய் பாட்டிலுக்கு மேல வாங்கி கொண்டிருந்த அந்த வீடியோ தமிழ்நாடு முழுக்க பரவி கொண்டிருந்தது. இப்ப பாருங்க, அதெல்லாம் நடக்காதுங்க. காசை யார்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்தாலும் வாங்கக்கூடாதுங்க, அதெல்லாம் தப்புங்கன்னு சொன்ன பிறகு 20 ரூபாய் வாங்குறாங்க. இந்த வீடியோ பாருங்க, இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அறிக்கை வந்திருக்குங்களே, டாஸ்மாக் நிறுவனம் அறிக்கை கொடுத்திருக்காங்களே, டாஸ்மாகில் மதுபானங்களுக்கு கூடுதல் பணம் பெற்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு நிர்வாகம் சார்பில் சுற்றறிக்கை.
தவறிழைக்கும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மேலாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். எச்சரிக்கை. டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. எப்படிங்க கூடுதலாக 10 ரூபாய் தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் கிடைத்ததை அடுத்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லைங்களா? யாரும் வாங்கக்கூடாதுன்னு வான் பண்றாங்க இல்லைங்களா? இந்த 10 ரூபாய் யாருக்கு இங்க போகுது? ஏன்னா செந்தில் பாலாஜி இப்ப கிடையாது. செந்தில் பாலாஜிக்காக தான் நாங்கள் வசூல் பண்ணி கொடுக்குறோம். இதற்கு முன்பாக யாரு 10 ரூபாய் ஏன்பா வாங்குறீங்கன்னு கேட்டாலும் செந்தில் பாலாஜி பேர் தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப செந்தில் பாலாஜி இல்லை, ஆட்சியே மாறிவிட்டது. இப்ப வசூல் பண்ற டாஸ்மாக்ல வசூல் பண்ற அந்த 10 ரூபாய் யாருக்கு கொடுக்கறதுக்காக வசூல் பண்றாங்க? அப்போ இப்படித்தானே அடுத்தவர்கள் மீது பழியை வைத்து அவருக்காக தான் வாங்குறோம், அவருக்கு தான் வாங்க சொன்னாரு, அவருக்கு தான் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம், இதுக்கு முன்னாடி வசூல் பண்ணது அவர் பேரை வச்சு இப்படித்தானே பண்ணியிருப்பாங்க. ஒரு அரசு எச்சரிக்கை கொடுப்பாங்க, சுற்றறிக்கை அனுப்புவாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, தப்புப்பா, பண்ணா நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு வார்னிங் கொடுப்பாங்க. ஆனால் அதையும் மீறி செய்யறதை எப்படிங்க தடுக்கிறது? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தனி மனிதர்கள் மாறால் ஒழிய இந்த மாதிரி தவறெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று. டாஸ்மாக்ல ஒர்க் பண்ற ஒட்டுமொத்தமான ஊழியர்கள் 10 ரூபாய் வாங்கக்கூடாது, முதல்ல மதுக்கடையிலே ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும். அந்த எண்ணம் ஒரு ஓரமா அது போட தப்பு கிடையாது. இப்ப இருக்கு இல்லைங்களா மதுக்கடைகள், அதனால சொல்றோம், மதுக்கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒட்டுமொத்தமா திருந்தி இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறத நிறுத்தினாதான் இதை அடியோடு நிறுத்த முடியும். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருந்த சமயத்துல வாங்குற இந்த வசூல் 10 ரூபாய் இவருக்கு தான் போகுது, இன்னாருக்கு தான் போகுதுன்னு சொல்லி இன்னாரை குறிப்பிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடணும். நம்ம வந்த பிறகு மாறோம்னு நம்ம நினைச்சோம். ஆனா பாருங்க, மாறுச்சா? மாறாது, மாற்ற முடியாது. ஏனென்றால் மாறணும்னு சொன்னா ஒட்டுமொத்தமா எல்லாருமே மாறணும். நம்ம ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு உத்தரவை பிறப்பித்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த உத்தரவை மதித்து நடக்க வேண்டியவர்கள் நடந்தாதானே மாறும் எல்லாமே. உதாரணத்திற்கு 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மாற்றத்தை கொடுக்க வந்தோன்னு சொன்ன அவங்க கிட்டவே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதற்கும் உதாரணம், 2 தினங்களுக்கு முன்பாக தாவேகா கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அவர் வீட்டு பிறந்த நாள் விழாவுக்காக அனுமதி வாங்காம டிராபிக்கை ஜாம் பண்றாரு. தெரு முழுக்க போக வர வழி இல்லாத அளவுக்கு பேனரை வச்சு ஆக்கிரமிப்பு பண்றாரு. ரோடையே வளைச்சி போட்டு எல்லாரையும் நிறுத்தி போக வர வழி இல்லாம போக விடாம பட்டாசு கொளுத்துறாரு. அதுவும் சாதாரணமா கிடையாது, 10,000 வாழவா 1,00,000 வாழவான்னு தெரியாது, அவ்வளவு நீளமான பட்டாசு எல்லாரையும் நிக்க வச்சு கொளுத்தி கெத்து காட்டுறாரு. கெத்து. ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன தப்பு? என்னையா தப்பு? நான் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதா? இல்லைங்க, கொண்டாடுங்கப்பா, ஆனா இந்த மாதிரி ஏன் அநியாய அக்கிரமம் பண்றீங்க? அப்படிதான் பண்ணுவோம். ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் நானு, இந்த அளவுக்கு கூட தடபுடலாம் பண்ணக்கூடாதா? பண்ணுவோம். அப்படிதான். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்க. அனுமதியே வாங்காம அவ்வளவு கூட்டத்தை கூட்டி டிராபிக் ஜாம் பண்றாரு தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர். போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற யாருமே இந்த மாதிரி பண்ணது இல்லையே. என்னப்பா வந்து 3-4 நாள் கூட அவளை இவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்ணுவீங்களான்ட்டு ஒரு பக்கம் கத்தினுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நிகழ்ச்சி நடத்துவது சம்பந்தமாக லைவ் போயிட்டு இருக்கு மீடியாவில். மறுதினம் புஷி ஆனந்த் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்னப்பா, பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் பேனர் கட்டக்கூடாதுப்பா, பட்டாசுலாம் வெடிக்க கூடாதுப்பா, போக்குவரத்துலாம் இடையூறா இருக்கக்கூடாதுப்பா, சும்மா பொதுவா அவங்க கட்சிக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரே தவிர அவரோட பெயரை குறிப்பிட்டு, அந்த மாவட்ட செயலாளர் பெயரை குறிப்பிட்டு இந்த மாதிரி தொல்லை அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொடுத்திருக்காரு. அதனால பாருங்க, கட்சி ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர் இருக்கிற மாவட்ட செயலாளர் போஸ்ட்ல இருந்து அவரை தூக்குறோம்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பான்ட்டு ஒரு அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு. ஏன் அவரை போஸ்ட்ல இருந்து தூக்கலங்க? தூக்க முடியாது. எப்படிங்க தூக்க முடியும்? ஒவ்வொரு பதவிக்கும் இந்த அளவு அன்பளிப்பெல்லாம் வாங்கியிருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி திடீர்னு எப்படிங்க தூக்க முடியும்? அதனால தான் பாருங்க, இந்த மாதிரி தப்பெல்லாம் மறுபடியும் பண்ணாதீங்கன்ட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. சரி, அறிக்கையை கொடுத்தீங்களே, அந்த அறிக்கையை பார்த்துட்டு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க திருந்துனாங்களா? எப்படிங்க திருந்துவாங்க? இந்த டாஸ்மாக் 10 ரூபா விஷயத்துல சொல்ற மாதிரி தான் ஒட்டுமொத்தமா எல்லாரும் திருந்தினாதான் இந்த மாற்றம் என்பதே மாறும். பேனர் வச்சு பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்கப்பான்ட்டு அந்த அறிக்கையில சொன்ன பிறகும் கூடாங்க பாருங்க, மீண்டும் பரவும் பேனர் கலாச்சாரம். எங்க பார்த்தாலும் அனுமதியெல்லாம் வாங்கிறது கிடையாது, நம்ம இஷ்டம், தமிழ்நாடே நம்மளுது, கட்டுவோம்பா பேனர்னு சொல்லி தாவேகா மூலமாக மீண்டும் தொடங்கும் பேனர் கலாச்சாரம். நீங்க அறிக்கை கொடுத்தீங்கன்னா நாங்க சும்மா வந்துருவோமா? வார்னிங் கொடுத்தீங்கன்னா நாங்க கட்டுப்படுவோமா? அதெல்லாம் கட்டுப்பட மாட்டோம்னு எப்படி அந்த பக்கம் சொல்றாங்களோ அதே மாதிரி தான் பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பான்ட்டு அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கிட்டவே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தொடர்ந்து இதை போல தவறு செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் திருடனுக்கா பாருங்க, அந்த திருட்டு தொழில் போர் அடிச்சு போய் போதம்பா நம்ம திருடின வரைக்கும்
நம்ம திருந்திருவோம் அப்படின்னு திருடர்களாய் பார்த்து திருந்தினாதான் அந்த திருட்டையே ஒழிக்க முடியும்னு சொல்ற மாதிரி தான். வாங்குறவங்களா கை நீட்டி வாங்குறவங்களா பாருங்க, போதும்னு சொன்னாதான் இந்த மாதிரி விஷயம்லாம் அடங்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி தான் எல்லாத்துக்குமே காரணம்னு முன்னாடி சொல்லியிருந்தோம் வெளியே இருந்து பார்க்கும்போது. ஆனா உள்ள வந்த பிறகும், ஆட்சி செய்யற இடத்துக்குள்ள வந்த பிறகும் கூட இதே மாதிரி தவறுகள் நடந்துதானே. அப்போ இதுக்கு யார் காரணங்க கேட்பாங்க இல்லைங்களா? அந்த ஆட்சியில் தவறு நடக்கிறதுக்கு அந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம்னு சொன்னா, அதே தவறு உங்க ஆட்சியில் நடக்குதுன்னு சொல்லும் போது அப்ப நீங்க தானே பொறுப்பு. அடுத்தவங்களை கை காட்டி குறை சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா பாருங்க, அதே அவங்க இருக்கிற இடத்துக்கு வரும்போதுதான் தெரியும் அந்த கஷ்டம். இதற்கும் உதாரணம் நீங்களே பாருங்க. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே. என்ன தரையில பேசுறதெல்லாம் திரையில வருதுன்னு வடிவேலு கேட்கறதுதான் ஞாபகத்துக்கு வருது. என்னப்பா இது, அப்ப பேசுறதெல்லாம் டெலீட் பண்ணலையா? அப்படியே தானே இருக்குது. இல்லைங்க, நீங்களே பாருங்க, டெலீட் பண்ணணும்னு நினைச்சா கூட எல்லார்கிட்டும் காப்பி இருக்குமே, எப்படி டெலீட் பண்ண முடியும்? அன்றைக்கு தமிழக மீனவர்களை குறித்து நம்ம சொன்னதுதான். கபட நாடக திமுக மானே தேனே பொன்மானேன்னு போட்டுட்டு கடிதம் எழுதுற மாதிரிலாம் நம்ம எழுதிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு என்ன நிலைமைங்க? இவ்வளவு சீக்கிரம் பாருங்க திரும்பி அடிக்கும்ட்டு நம்மளுக்கே தெரியாது. இந்த நியூஸை பாருங்க. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் முதல்வர் விஜய். கடிதம். இதற்கு முன்பாக எழுதிய கடிதத்தை குறித்து தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். அந்த தவறு நம்ம பண்ண மாட்டோம்னு சொன்னோம். கபட நாடக திமுக மாதிரி நம்ம கிடையாதுன்ட்டு. இன்னைக்கு பாருங்க, நம்மை பார்த்து யார் கேட்பாங்க? கபட நாடகம் ஆடுகின்ற தாவேக்கான்னு சொல்லி கேட்க மாட்டோம். நாங்களும் கேட்கல, கேட்பாங்க இல்லைங்களா? என்னப்பா அன்னைக்கு எங்களை பார்த்து சொன்னீங்களேப்பா கபட நாடக திமுக, அதுவும் பாருங்க சிப் கப் கப் சிப்பு. மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இந்த மாதிரிலாம் கப்பு சிப்புனா நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா பாருங்க, இன்றைக்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை அடுத்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் தான் எழுதியிருக்கோம். ஏன் கடிதம் மட்டும் எழுதணுங்க? சரி, இதை தாண்டி, கடிதம் எழுதுவதை தாண்டி உடனடியாக அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய கோரி வலியுறுத்துமாறு நம்ம வலியுறுத்துவதை தாண்டி வேற என்ன கேட்க முடியும்னு எதிர்பார்க்கறீங்க? சூறா படத்துல வருகின்ற மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு ஒன் மேன் ஷோ மாதிரி போயிட்டு அங்க இருக்கவங்களை கடல் தாண்டி போயிட்டு மீட்டா கொண்டு வர முடியும்? பண்ண முடியாது இல்லைங்களா? அது சினிமா. ஆனா ரியல் என்பது இதுதான். கடிதம் தான் எழுத முடியும், அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கு நம்மளும் அதை தான் பண்ணியிருக்கோம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்ன சார் சொன்னாங்க? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னாங்க? அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லி சாரு. அப்ப இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் கடிதம் எழுதியது தவறுன்னு சொன்னா, அப்ப இப்ப கடிதம் எழுதுவதும் தவறுதான். இது சரின்னு சொன்னா அப்ப அதுவும் சரிதான். அபிப்பிராயம் எப்படிங்க? குறை சொல்றதும் சரி, அட்வைஸ் பண்றதும் சரி, ரொம்ப சுலபம், ரொம்ப ஃப்ரீயா கிடைக்கிறது இந்த குறை சொல்றதும் அட்வைஸ் பண்றதும். ஆனா பாருங்க, அதை ஃபாலோ பண்றது தான் ரொம்ப கஷ்டம். இதற்கு மற்றும் ஒரு உதாரணம் இந்த காட்சியை பாருங்க. என்னப்பா இது, யாரையோ கைது பண்ணி கொண்டு போறாங்களே, திமுக ஆட்சி காலத்துல பண்ண அராஜகமா இருக்கும். காவல்துறையை கொண்டு போராட்டம் செய்பவர்களை தடுத்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இது தாவே காட்சி வருவதற்கு முன்பாக நடந்த காட்சி தானே அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி இன்றைய தினம் நடந்த காட்சி. நீட்டு தேர்வையும் மத்திய அரசையும் எதிர்த்து சென்னையில் இந்திய மாணவர்கள் சங்கம் போராட்டம் பண்றாங்க. என்னப்பா இது, நீட்டு தேர்வை எதிர்த்து போராட்டம் பண்றாங்களா? இதுக்கு முன்னாடி திமுக கட்சி தமிழ்நாட்டில் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே, அப்ப யாருமே நீட்டு தேர்வை எடுத்து போராட்டம் பண்ணவே இல்லையப்பா. நிறைய பண்ணாங்க. நம்ம பார்க்க தவறி இருப்போம். நம்ம தான் ரீல்ஸை பார்க்கறதுலே நேரம் சரியா இருக்குப்பே, நம்ம பார்க்க தவறிப்போம். இதனால பாருங்க, இது நீட்டு தேர்வை எதிர்த்து கிடையாது, நீட்டு தேர்வில் நடந்த முறைகேட்டை எதிர்த்து. இந்த மாதம் கடந்த 3ஆம் தேதி அன்று நீட்டு தேர்வு நடத்தினாங்க. 23 லட்சம் மாணவர்கள் நீட்டு தேர்வில் கலந்து கொண்டு எழுதியிருக்காங்க. ஆனா பாருங்க, திடீர்னு நடத்தி அந்த நீட்டு தேர்வை ரத்து பண்றாங்க. என்னப்பா ரத்து பண்றீங்கன்னு கேட்டா, கேள்வித்தாள் எப்படியோ கசிந்து விட்டது வெளியில். எப்படிப்பா கசிந்தது? சிபிஐ வைத்து என்கொயரி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால பாருங்க, நடந்து முடிந்த அந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வைக்கணும்னு அறிவிக்கிறாங்க. NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடந்த நீட்டு தேர்வை ரத்து செய்துவிட்டு
இன்னொரு தேதி அறிவிக்கிறோம், அந்த தேதியில் வந்து மாணவர்கள் எழுத வேண்டும்னு சொல்றாங்க. என்னப்பா இது, ஒரு தடவை நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு நாக்கு தள்ளிடுமே. ரொம்ப கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் கொட்டி கோச்சிங் சென்டர்ல போயிட்டு ட்ரைனிங் எல்லாம் எழுதுன நீட்டு தேர்வு அசால்ட்டா ரத்துன்னு சொல்றீங்களே. ரத்துன்னா ரத்து தாங்க, முறைகேடு நடந்து விட்டது. எப்படியோ பாருங்க, பேப்பர் வெளியே போயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? சிபிஐ விசாரணை நடந்துருக்கு, ரத்து பண்ணக்கூடாதா? ரத்து பண்ணுவோன்னு சொல்லி ரத்து பண்றாங்க. அந்த நீட்டு தேர்வில் நடந்த முறைகேட்டை எதிர்த்து தான் பாருங்க இன்றைய தினம் சென்னையில் போராட்டம் பண்றாங்க இந்திய மாணவர்கள் சங்கம். அந்த போராட்ட சமயத்தில் தான் மாணவர்களை கைது செய்யற காட்சியை நம்ம பார்த்துனுக்கிறோம். இந்த காட்சியை பார்க்கும்போது சுத்துற இந்த உலகம் இவ்வளவு சீக்கிரம் சுத்தி நம்ம பக்கமே வந்திருக்கோம்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் செவிலியர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது, நிரந்தர பணி நியமனம் செய்ய கோரி. அப்ப என்ன பண்ணோம்? செவிலியர்கள் போராட்ட சமயத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவங்க கூடவே உட்கார்ந்துட்டு என்னென்ன அரசியல் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு கலாட்டா பண்ணிருப்பீங்க. ஆதவ் அர்ஜுனாவும் அருண்ராஜும் அவங்க 2 பேரும் செவிலியர்கள் நடத்துற போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த காட்சியை வீடியோ படமாக்கி சோசியல் மீடியாவில் ரீல்ஸா போட்டு பாருங்க 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 திமுக செய்யற அராஜக அநியாய அக்கிரமத்தை பார்க்குறீங்களா, பாருங்க பாருங்க பாருங்கன்னு என்னென்ன பண்ணோம். ஒரு அரசாங்கம் தெருவுக்கு வந்து போராட்டம் செய்யற அளவுக்கு கொண்டு வருவதே தவறு, நிர்வாக பிழை. நிர்வாக திறன் இல்லாமல் எல்லாரையும் போராட வைக்கிறீங்க. ஆனா பாருங்க, பண்ற போராட்டத்தை கூட முடக்கக்கூடிய வகையிலான காவல்துறையை ஏவல் துறை ஆக்கி போராட்டத்தை முடக்கக்கூடிய வகையில் செவிலியர்கள் அனைவரையும் கைது செய்து கொண்டு போகும் அந்த காட்சியை பாருங்கள்னு ரீரிகார்டிங் பேக்ரவுண்டு சோகமான மியூசிக் எல்லாம் போட்டு நீங்க தான் ரீல்ஸ்ல பரப்புனீங்க. ஆளும் அரசின் பேச்சை கேட்டுக்கொண்டு காவல்துறை செய்யும் அநியாய அக்கிரம அட்டூழியத்தை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையா? வருகிறார்கள், வருகிறோம், நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் பாருங்க மாறப்போகுதுன்னு சொன்னமே, எங்க மாறுச்சிங்க? ஆட்சி தான் மாறுச்சு, காட்சி அப்படிதானே இருக்குது. அன்றைக்கு வேற குரூப் போராட்டம் பண்ணும்போது காவல்துறை பாருங்க கைது பண்றாங்க. இன்றைக்கு பாருங்க வேற குரூப் பண்ணும்போது போராட்டம் பண்ணும்போது காவல்துறை கைது பண்றாங்க. இப்போ இந்த காட்சியை பார்த்து விட்டு யாராவது கேட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்க எதுவும் கேட்கலங்க, நாங்க கேட்கல. யாராவது கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்னப்பா இது, இதற்கு முன்பாக என்னென்னமோ சொன்னீங்க, டயலாக் எல்லாம் பேசுறீங்க, வீர வசனம் எல்லாம் பேசுறீங்க, ஆட்சியாளர்கள் செய்யும் கொடுமை அராஜகம் என்னென்னமோ பேசுனீங்களே, பில்டப் பண்ணீங்களே, அதே தப்பதான்ப்பா நீங்களும் பண்றீங்க. அன்றைக்கு செவிலியர்கள் போராட்டம் பண்ணும்போது கைது பண்ணாங்க, இன்றைக்கு மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது கைது பண்றீங்க. 2 காட்சிக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லையே அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்க கேட்கல, கேட்க மாட்டோம். ஏன் தெரியுங்களா? சட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? சட்டம் அதன் வேலையை செய்யும். சட்டப்படி அது மாணவர் அமைப்போ இல்ல வேற எந்த ஒரு நியாயமாக பதிவு செய்யப்பட்ட அமைப்பு அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கி கொண்டு போராட்டம் பண்ணா பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, அனுமதி இல்லாம கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா இந்த மாதிரி போராட்டம் பண்ண போனீங்கன்னா கைது தான் பண்ணுவாங்க. மறுபடியும் சொல்றோம், சட்டம் இதுதான் செய்யும், இதுதான் சட்டம், வேற எதுவும் செய்ய முடியாது. அனுமதி வாங்காம போராட்டம் பண்ணா கைது தான் செய்வாங்க. சம்பிரதாய கைது, காலையில கைது பண்ணிட்டு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு பாருங்க, அந்த ஆட்சியை குறை சொல்லிட்டு இந்த ஆட்சியை குறை சொல்றதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சட்டம் வழிகாட்டுதல் எதுவோ அதை முறைப்படி செய்வார்களே தவிர இதுல அரசியல் எல்லாம் பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது. அன்றைக்கு செய்த அரசியலை இன்றைக்கு செஞ்சு பாருங்களேன். செவிலியர்கள் போராட்டம் பண்ணும்போது கூடவே போய் உட்கார்ந்தீங்க இல்லைங்களா? இப்போ மாணவர்கள் நீட்டு தேர்வில் நடந்த முறைகேட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது அவங்க கூடவே உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க, வீடியோ எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. அதை விட்டு ஏன் கைது பண்றீங்கன்னு கேட்டா பதில் இருக்கா உங்ககிட்ட? இதை குறிப்பிட்டு தான் சொல்றது. நாடகத்தை பார்க்கும் பார்வையாளர்கள் அவர்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு பார்க்கிற நாடகத்தை குறித்து என்ன வேணா குறை சொல்லலாம். ஆனா பாருங்க, அதே பார்வையாளர்கள் நாடகம் நடத்துறவங்க இடத்துக்கு வந்தாதான் பிராக்டிக்கல்னா என்னன்னு தெரியும். அரசியல் செய்வதற்காகவும் ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிப்பதற்காகவும் என்ன வேணா பேசலாம். ஆளும் கட்சியை எதிர்த்து எவ்வளவோ குறைய வீசலாம், வாரி இறைக்கலாம், ஏன் அவதூறு கூட பரப்பலாம். ஆனா பாருங்க, இதே நம்ம அந்த இடத்துக்கு ஆட்சி செய்யறவங்க இடத்துக்கு வரும்போதுதான் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்ட்டு பிராக்டிக்கலா உணர முடியும். அன்றைக்கு ஆளும் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யும் போது போராட்டம் பண்றவங்க கூட பக்கபலமாக உட்கார்ந்துருந்தீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க அதே ஆளும் கட்சி இடத்துக்கு வந்த பிறகு போராட்டம் பண்றவங்கள சட்டப்படி கைது தான் செய்ய முடியும். கூடவே உட்கார்ந்துட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ் எல்லாம் போட முடியாது. ஏன் தெரியுங்களா? அதுதான் பிராக்டிக்கல். ஆட்சியில் இருக்கிறவங்க இதைத்தான் செய்ய முடியும், இதை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது. அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஏங்க இதெல்லாம் சட்டம் தானங்க அப்படின்னு சொன்னா மரணம் விட்டு கொடுக்குறாங்கப்பா ஆளுங்கட்சிக்கு. கொத்தடிமையா இருக்கிறாங்கப்பா திமுக கட்சிக்கு. 200 ரூபாய் ஊப்பியா இருக்கிறீங்களப்பா, உங்களுக்கு இன்னைக்கு 200 ரூபாய் கிரெடிட் ஆயிடும்னு சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க, எவ்வளவு கேவலமா பேசுனீங்க. 200 ரூபாய் ஊப்பி 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 கொத்தடிமைன்ட்டு. ஆனா இன்றைக்கும் சொல்றோம், ஆளுங்கட்சி ஆளும் அரசு இதைத்தான் செய்ய முடியும். ஒருத்தர் அனுமதி வாங்காம போராட்டம் பண்றாங்கன்னு சொன்னா கைது தான் பண்ண முடியும். அவங்க கூட உட்கார்ந்து வீடியோ எடுத்து
ரீல்ஸ் எல்லாம் போட முடியாது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க மத்தவங்க கிட்ட வேணா பேசுங்க, மத்தவங்கள பார்த்து அந்த மாதிரி சொல்லுங்க, எங்க ஹீரோ அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு யாராவது சண்டைக்கு வந்தீங்கன்னா அப்ப என்ன பண்றீங்க? புதுமை பித்தன் ஒரு படத்துல பார்த்திபன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்குள்ள முதல்வர் கதாபாத்திரம் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்திருப்பாரு. அந்த மாதிரி மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது அவரும் கூடவே போய் உட்கார்வாரு. உட்காந்து உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்ட்டு அந்த சமயத்திலேயே அவங்க கேட்கிற ஆர்டரை பாஸ் பண்ணுவாரு. அப்ப அதே மாதிரி போராட்டம் செய்யற இடத்துக்கு நேரா வந்து சிஎம் சார் உட்காந்து அவங்க கூடவே உட்காந்து என்னப்பா பிரச்சனை, என்ன உங்களுக்கு, இல்லைங்க நீட்டு, ஓகே வாங்க வாங்க நீட் தேர்வு தானே, உடனடியாக மத்திய அரசை எதிர்த்து உங்க கூட உட்காந்து நானும் போராட்டம் பண்றேன்ட்டு படத்துல வர ஹீரோ முதல்வர் கதாபாத்திரம் மாதிரி போராட்டம் பண்ண முடியுமாங்க? சினிமால தான் நடக்கும். ஏன்னா பாருங்க, அந்த சினிமாவில் நடிக்கிற ஹீரோ முதல்வர் கதாபாத்திரமாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதே ஹீரோ வேற படத்துல டாக்டரா நடிச்சிருப்பாரு. அதே ஹீரோ இன்னொரு படத்துல போலீஸா நடிப்பாரு. அதே ஹீரோ இன்னொரு படத்துல திருடனா வருவாரு, இன்னொரு படத்துல ஸ்மக்லரா வருவாரு. படத்துக்கு தகுந்த மாதிரி கதைக்கு தகுந்த மாதிரி ஹீரோவோட கதாபாத்திரம் மாறுபடும். அது சினிமா. ஆனா பாருங்க, இது நிஜம். 2.5 மணி நேரம் சினிமால நடக்கிற மாதிரி பண்ற மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. சினிமா என்பது வேறு, ரீல் வேற, ரியல் வேற. வெள்ளித்திரை மாதிரி ஊருக்குள்ள பாருங்க மாயத்திரை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைங்க, பொதுவா சொல்றோம் போற போக்குல. மாயத்திரை என்று ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாயத்திரை விலகும் நாள் தெரியாது. நீங்களே ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களையும் குறிப்பிட்டு முக்கியமா பாருங்க, அன்றைக்கு பேசுனது எல்லாமே இன்றைக்கு திரும்ப 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 சுத்தி 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 அவங்க கையிலேயே வந்து விடுற இந்த விஷயத்தை குறித்து கண்டிப்பா நீங்க உண்மையிலேயே உங்க கருத்துக்கள் தவறாமல் பதிவிடுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.